அரசு உயர்நிலைப்பள்ளி எழிலூர் ஆட்டூர் ரோடு திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்குது. நல்லா சூப்பர் பள்ளியாக இருக்குங்க, பள்ளிக்கூடமாக இருக்குது. சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க, விளாட்றதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. தனியார் பள்ளியாக இருந்துச்சுனாக்கா ஒரு ஆளுக்கு 30,000 40,000 ஃபீஸை போட்டு அழைச்சிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ ஒரு கம்மியான ஃபீஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, இலவசமாக படிக்கக்கூடிய ஒரு கல்வி. பாருங்கள் கட்டடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றிலும் அழகாக வேலி அமைச்சிருக்காங்க, செவுரு அமைச்சிருக்காங்க. செவுரு ஒரு பக்கத்தில் வேலி அமைச்சிருந்தாலும் சூப்பர் ரோடாக இருக்குது. பஸ்ஸு வசதி, எல்லா வசதியும் இந்த ஸ்கூலுக்கு இருக்குது. இருந்தும் மக்கள் ஏன் இங்கே படிக்க மாட்டேங்குதுனாக்கா, இங்கே போதிய வசதி இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தராதனால தான் இந்த மாதிரி. இங்கிலீஷ் மட்டும் இந்த ஸ்கூல்லலாம் கிடச்சிச்சின்னா மக்கள் வேறு எங்கேயுமே போகாதுங்க, இந்த ஸ்கூலில் தான் படிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஸ்கூலு. பாயிண்ட்டுக்குலாம் அடித்தான்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஸ்கூல்லாம். இந்த ஸ்கூலில் நிறையா பேர் படித்து இன்ஜினியர் ஆகியிருக்கான், கலெக்டர் ஆகியிருக்கான், வெளிநாட்டெல்லாம் போய் பெரிய பெரிய பதவியில் இருக்கான்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம். இங்கிலீஷ் வருங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம். ஏன்னா வெளிநாடுலாம் போனால் தமிழுக்கு வேல்யூ கிடையாது, இங்கிலீஷு, ஹிந்தி, அரபி இந்த மாதிரி வேல்யூ இருக்கிறதுனால முக்கால்வாசி அதனால தான் இந்த ஸ்கூலுங்களுக்கெல்லாம் வேல்யூ இல்லாமல் பிள்ளைங்க அதிகமாக சேராமல் இப்படியே போயிடுது. நம்மளுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.